இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? ராகேஷ் அஞ்சனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ பார்க்க போறோம். விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ஓ, இதுல பேசுனதா? தமிழ்நாடு எலெக்ஷன் வெகு விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட்லி ஏப்ரல் 11th to 16th இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பவே உங்க ஏரியால ரோட் எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. 5000 பணம் உங்க அக்கவுண்ட்க்கு வந்திருக்கும். ரோடு இல்ல, இது தெளிச்சு விட்டாங்க. ஆனா அது ரோட் ஆயிருச்சு. எப்படின்னு தான் தெரியல. ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு லேப்டாப்லாம் கூட வந்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் கொடுக்குற டைம்ல கரெக்டா நம்ம டிவிகேவின் தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, 1000 2000 3000 ஏன் 5000 கூட கொடுப்பாங்க. அதெல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கங்க. அதெல்லாம் உங்க பணம். அதெல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க காதுலயும் செவிலையும் விசில் அடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சேலம் மாநாட்டுல சொல்லி விட்டாரு. நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். பண்ணிட போறாங்களா? போட்டுற போறாங்க. ஏன் சார் அழுகுறீங்க? இன்னொரு பக்கம் இந்த 5000 ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா ஸ்டாலின் ஐயா, அதை வாங்கிட்டு நம்ம பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா மகளிர் ஊக்கத்தொகையாக எங்களுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இது மட்டும் இல்ல, நீங்க எது கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். ஆனா எங்க ஓட்டு எங்க விஜய் அண்ணனுக்கு தான். இன்னொரு பக்கம் சென்னையில மேட்ச் நடக்கிறப்ப ஸ்டேடியம்ல விசில்லாம் அடிக்க கூடாது, இது எங்களோட உத்தரவு அப்படின்னு சொன்னதை கேட்ட நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். விசில் புடுங்குறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்ப ஊதுனதான் வாங்கிட்டாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இன்னொரு பக்கம் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு இல்லையா, அவரை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது. இன்ஸ்டாகிராம்ல அந்த ஸ்டார்ட் ஆகிற அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, அது என்ன வார்த்தைன்னு தெரியாதவங்களுக்கு கூட கத்து கொடுத்த பெருமை நம்ம அங்கிளுக்கு தான் போய் சேரும். அவரு சமீபத்துல விஜய் அவர்களை பத்தி ஒண்ணு பேசியிருக்காரு. அதை கேட்ட பொண்ணுங்க என்ன கொந்தளிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம். வெயிட் நாளைக்கு இந்த ஆளோட பொண்ணு வந்துட்டு டாடி எனக்கு மம்மியை விட எனக்கு உங்களதான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, வாமா நம்ம போய் படுத்து ஏஞ்சிட்டு வரலாம்னு சொல்லுவாரா? இல்ல அவங்க வைஃப் வந்துட்டு எங்க எனக்கு உங்களை விட வந்துட்டு என்னோட அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்கா அவர் அப்படிதான் வந்து சொல்லுவாரா, கட்டிலுக்குது மாடிக்குது போய் அவன் கூட படுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா இவரு? அது என்ன பொம்பளைங்களாலே வந்துட்டு அவ்வளவு கேவலமா வந்து பேச வேண்டியது? புருஷனை விட விஜய் வந்துட்டு ஒரு ஃபேனா ஒரு ஆக்டரா வந்து பிடிச்சே இருக்க கூடாதா? அப்படி பிடிக்கும்னு சொன்னோன்னே வந்துட்டு அப்படியே ரூம் மட்டும் வந்துட்டு நீங்க எடுத்து பேசுறீங்களா? அதுவும் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபோரம்ல. நீங்க எல்லாம் யாருங்க? நீங்க எல்லாம் வயிற்றுக்கு சோறு தான் தின்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் வந்து தின்றீங்களா? ஒரு பெரிய பூண்டுன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் வந்துட்டு கட்சியில வர வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டை ஒரு கேடு. கொஞ்சம் ரொம்ப இப்ப இவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்படி பேசுறதுக்கு இல்ல, அது வேற ஒரு மேட்டர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ இந்த ஃபுல் வீடியோவும் பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும். சோ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா ஜாலியா கால் மேல கால் போட்டு பாருங்க. உங்க ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப ஆரம்பிக்கலாமா? இந்த கிரேட் கிரிகாலுடைய மேஜிக்கை பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்து ஏகப்பட்டது இருக்கா, அதனால எங்க இருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டிவிகேவின் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஷார்ட்டா சொல்றேன். அப்பதான் இந்த ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு புரியும். கவலைப்படாதீங்க. அவர் 30 நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு. அதை ஃபுல்லா கவர் பண்ண போறது கிடையாது. இந்த வீடியோக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கவர் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் 1000 2000 5000 வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில் ஊதி அனுப்புங்க. மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்ப மாமாக்கு போர் அடிக்குது, ஊது. சாதாரணமாவே இவர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம பசங்க மனசுல பச்சையா குத்தி வச்சுப்பாங்க. இப்ப இப்படி வேற சொல்லிட்டாரா, சும்மா இருப்பாங்களா? இதே நாள் வேற கரெக்டா 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் ஐயா. அது எதுக்காகன்னு கேட்டா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த ஸ்கீமுக்கு கீழே 1,31,00,000 பெண்களின் அக்கௌண்டில் 5000 ரூபாய் போட்டிருக்காரு ஐயா. இதுக்கு நம்ம பெண்கள்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் பாக்குறீங்களா?
இந்த சீனை கொடுப்பா. கஷ்டமான கோடை காலத்துல இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால உணர முடியுது. உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தை ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் இல்லாம அடுத்த 2 மாசம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலா கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாசம் 5000 ரூபாய் மொத்தமா அனுப்பிடுவாங்க. 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க இருக்கிறேன். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருமே. இந்த பக்கம் நம்ம டிவிகே தலைவர் விஜய் வேற இப்படி சொல்லி வச்சிருக்காரா? 1000 2000 அதான் சொல்லிட்டீங்களே திருப்பி வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. சும்மா இருப்பாங்களா நம்ம பசங்க? என்ன பண்றாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஏய், எங்க தலைவர் சொன்ன மாதிரி செஞ்சிட்டாரு பாத்தியா? 5000 டிஎம்கே இது போட்டுருக்காரு. இவங்க ரீல்ஸா திருப்பி இதை மக்களுக்கே கொடுத்து நல்ல பேர் வாங்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அவ்வளவு ரோசமா தான் பணத்தை வாங்காதீங்களா? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? நான் கேட்கலப்பா, மக்கள் கேக்குறாங்க. நம்மளை விட ஹாப்பியா இருக்கா மாப்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. டெஃபினெட்லி தேங்க் யூ. அது மட்டும் இல்லாம நாங்களும் எங்க தலைவர் சொன்னதுதான் செய்வோம். வாங்கிக்கங்க. அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. சரி, நம்ம பசங்க தான் இப்படி எல்லாம் அட்ராசிட்டி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே அதுக்கும் மேல. நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். பேசணும் அப்படின்னா ரொம்பலாம் போவேணாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நம்ம பெரிய கிரியேட்டரா இருந்தாலும் ஒரு சிஎம் பத்தி பேசுறதே பார்த்து தான் பேசுவாங்க. அண்ட் அவரை ட்ரால் பண்றதுல யோசிச்சு பயந்து பேசுவாங்க, பண்ணவே மாட்டாங்க. இப்போ இந்த சேலம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க பொண்ணுங்க வீட்டுல இருக்க பெரியவங்களை வச்சு அவருக்கு அகைன்ஸ்டா என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். பார்க்கலாம். விஜய் மாமா அரவுலயே பூந்துனே இருக்கிற மாதிரி விஜய் வீட்டை விட்டு வெளியே வா. ஒரு வீட்டுல 5 10 விஜய் வெளியே வர போறாங்க. அதெல்லாம் இந்த உலகம் பார்க்கதான் போகுது பாரு. அப்பதான் வேந்தி எல்லாம் ஆண் பார்க்க போறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு லேடி ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற பாட்டிங்கள்ட்ட எல்லாம் நம்ம தளபதி என்ன பேசினாரோ அது அப்படியே லேடி விஜயா இருந்து அவங்க எல்லாரையும் கேன்வாஸ் பண்ணி டிவி கேக்காக ஓட்டு கேக்குறாங்க. வணக்கம் மக்களே, எலெக்ஷன் வந்துருச்சு. எல்லாருக்கும் 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 5000 யாரோ பர்சனல் பாக்கெட்ல இருந்து வரல, சிஎம் சாரோட லாக்கர்ல இருந்து வரல. பெட்ரோல் போடுறோம் டாக்ஸ், நம்ம வாங்குற துணிமணியில கூட டாக்ஸ் தான் இருக்கு. நம்ம வாங்குற ஒவ்வொரு சோப்பு, டிடர்ஜென்ட் பவுடர் எல்லாத்துலயும் டாக்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே டாக்ஸ் தான். பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு தெருவுல 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ட்ட 1000 ரூபாய் நான் வாங்குறேன், சரிங்களா? 10,000 இருக்கு. அது 4 வருஷம் நான் என் பக்கத்திலேயே வச்சுக்கிறேன். வச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு நான் உங்கள்ட்ட குடுக்குறேன். அப்பனா அது உங்க காசா என் காசா? அது எங்க காசு தாயா? உங்க காசு தானே? எங்க காசு தாயா? காசா வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டு மட்டும் கரெக்டான ஆளுக்கு போடுங்க. ஆமா, நம்ம உழைச்ச காசு கட்டுறோம். ஆமா, ஒவ்வொருக்கும் வரி கட்டுறோமா இல்லையா? அதனால காசை வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டு மட்டும் கரெக்டான ஆளுக்கு போடுங்க, சரிங்களா? வீட்டுல சும்மா இருக்க மட்டும் இல்ல, முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு ஓட்ட போடுங்க. ஒன்னும் பெருசா இல்ல. இந்த ஒரு வீடியோ ஒரு கேங் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த வீடியோவை பாக்குறப்பவே கிட்டத்தட்ட வியூஸ் 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. இப்ப குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போயிருக்கும். இந்த ஒரு வீடியோ மூலியமா பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. மினிமம் ஒரு 100 பேர் டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சரி, இவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ், விஜய் பிடிக்குது, அதனால இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. பொதுவா ஒரு கருத்து கணிப்பு பண்ணுவோம் அப்படின்னு மைக்க தூக்கிட்டு போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்களேன். யாருக்குமா ஆதரவு? இவங்க பண்ணதுதான் ஓஹோ, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட்டு போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்றேன். யார கேக்குறேன்? ஒன்னதான் கேக்குறேன். ஏன் இவ்வளவு நம்பிக்கை இருக்குமா? முதல் முறையா அவர் களம் காட்டுறாரு. முதல் முறையா இறங்கும் போது எதுக்கு நீங்க எல்லாம் ஆளுக்கால வந்து இந்த கூட்டமா ஓட்டாம இருமான்னு ஏன் கேக்குறீங்க?
போட்டா மாறிட்டா இப்ப என்ன செய்வீங்க? சும்மா செவனேனும் அமைதியா இருக்கிறவன சீண்டு விட்டுட்டு இப்ப வந்து உள்ள வரும்போது எனக்கு பயமா இருக்கு, விடவடம் இருக்கு, நடுக்குதுன்னா ஏன்? யோ ஏதாவது பண்ணுங்க. ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. அவங்க கையில ஆபீஸ் ரூம் இருக்கு. யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடுறோம். எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா? எப்போதும் குண்டு செட்ல தான் நாங்க குதிரை ஓட்டணுமா? நாங்க எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்க கேன பைய மாதிரி கேன சாக்க மாதிரி அலையணும். ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவேன். நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்காரு. யார் தெரியுமா கவர் பண்றாரு? வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள்ல ஸ்டார்ட் பண்றாரு. வீட்ல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் அவ்வளவுதான். குட்டி வீட்டுல ஃபுல்லா பசங்க சொல்றதான் கேட்பான். தாத்தா பாட்டி ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன். ஆமா, நிறைய பேர் அவங்க பேரன் பேத்தி சொல்றதான் கேட்பாங்க. அது வேற இருக்கு. என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. செல் டாக்ஸ் பிடிச்சா அத்தனை சுபிச்சா வந்துருமா? சாமர்த்தனமான கற்பனை. நீங்க சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் தாய் மாமா உங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரா? இத கேட்ட குழந்தை வச்சிருக்க நம்ம அக்காங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப முன்னாடி சொன்னாரு. குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருக்கேன். தாய் மாமன் சீர்கொண்டு அவன் தம்பியோட செஞ்சு என்ன அவன் தாய் மாமா யாரு? காட்டு என்ன புடிச்சவளவுத்த கோடி பேர் காட்டா வெளியில. அதுலயும் ஒரு பொண்ணு பயங்கரமா எமோஷன் ஆகி அவர் சிஎம் ஆகணும்னு அழுதுருச்சு. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன், நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏங்க எமோஷனலா இருக்கீங்க? அது வலி. நம்ம அழுவுறியான்னு கேட்டா அழுகு வந்துடும். இல்ல அப்படி கிடையாது, அவர்னாலே ஒரு எமோஷன் தானே, விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். ஏன் அண்ணன் இதை தாண்டி இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் இருக்கும் கட்சியான நாம் தமிழருக்காக பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய புடிச்சு கண்ணா பின்னான்னு பேசுறாரு. அதுவும் அவரோட சின்னமான விசில் சின்னத்தை தமிழ்ல சொல்றேன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி பேசுறாரு. மடக்கி ஊதுறதுனால மடக்கி ஊதி மடக்கு ஊதி. இங்க கட்சிக்கார அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. மடக்கு ஊதி நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். இதை கேட்ட டிவிகேவோட தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பசங்க மரியாதை பசங்கப்பா. பிளட் இந்த சீமான் சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு என்னடா பேச தெரியும்? நீங்க யூடியூப்ல பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. என்ன நாங்க தான் டிவிக்கு வரல, உங்களை விக்க வந்திருக்கோம். உங்க ஓட்டு பூரா எங்க ஓட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. சீமான் தற்குறிமான், நீ சூட்டை என் பேரை சொல்லியுமா திட்டினா உங்க பேரை கிளி கிளின்னு கழிச்சான். இவங்களாவது பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா சொல்றாங்க. ஆனா இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவனுக்கு 18 வயசே ஆகல, அதுக்குள்ள என்னென்ன பேச்சு பேசுதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நம்ம 10th ஸ்கூலுக்கு ஏன் போல நீங்க? தளபதி பார்க்க வந்துட்டேன். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 10th 15. நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே, சீமான் ஒரு பையன். யோ நீ குழந்தைகளுக்கு பிடிச்ச பீசிய குழந்தை வாக்கு பழிக்கும், இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. சோ கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 40-45 வயசு வரைக்கும் இருக்க பசங்க, பொண்ணுங்க, அக்காங்க, அண்ணனுங்க, அங்கிளுங்க, ஆன்டிங்க இவங்கெல்லாம் தான் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. கூகுள் என்ன சொல்லுதுன்னா 2025 to 26 கணக்கெடுப்பின்படி 7.5 கோடியில இருந்து 8 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 45க்கு மேல இருக்கவங்க சுமார் 2.5 கோடி மக்கள், 25ல இருந்து 45க்குள்ள இருக்கவங்க சுமார் 2.5 கோடி மக்கள், 18ல இருந்து 25க்குள்ள இருக்கிறவங்க சுமார் 80 லட்சம் மக்கள். இதன்படி 45 பிளஸ் விட 45 மைனஸ் தான் ஜாஸ்தி. சோ இந்த எலெக்ஷன் பயங்கர டஃபா இருக்க போகுதுன்றது மட்டும் தோணுது. கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் ஃபைனல்ஸ் பாக்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வழக்கமா 80% தான் ஓட்டு போடுவோம். இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு வேளை நம்ம தப்பிக்கணும்னா மிச்சம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஓட்டு போட்டா மட்டும்தான். எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் இருக்காங்களே, டிவி கேக்கு தான் போட போறோம்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. அதுலயும் தப்பி தவறி வீட்டுக்குள்ள இருக்க மக்கள் வேற எந்த கட்சிக்காவது ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்களேன். ஓட்டு போடுவா, எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். எல்லாமே நான் செஞ்ச பாவம்
எனக்கும் பாயாசமா? இப்போ இந்த லேப்டாப்பை வாங்கின நம்ம பசங்களோட அட்ராசிட்டி இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என்னென்ன ஐசாட்டியம் பண்றாங்க நீங்களே பாருங்களேன். இப்ப நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களோட கேஸுக்கு வருவோம். ஏதோ ஒரு மீடியா கருத்து கணிப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள இருக்க ஒரு அக்காட்ட போய் கேட்டிருக்காங்க. அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப 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 பிடிக்கும். என்ன பள்ளி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிறேன். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, போ அது ஓவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு. அதுக்கு இந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு பேசினதை இன்ட்ரோலயே பாத்துருப்பீங்க. இது மட்டும் கிடையாது, பொதுவா இவர் டிவிகேவை மட்டும் இல்லாம மத்த கட்சியும் ரொம்ப கொச்சையா தான் பேசிட்டு இருப்பாரு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் அப்பான் a டைம் நம்ம குஷ்பு மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி ஆமா, ஆமா. பிஜேபில இருக்க அது அண்ணாமலை அதுக்குதான் பத்தி, அந்த கவர்னரை பத்தி ரொம்ப ஜெயிலு. கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு. அதனால இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம சிவாஜி ஐயா என்ன சொல்றாரு, மே பேகுனா சாப் அப்படின்னு சொல்ல, சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். யாரு நீயா பாவம், அந்த வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தா கண்ணா பின்னான்னு தலைவர் பேசினதை பார்த்து, யோ நான் எப்படி பேசி வச்சிருக்க, இத பார்த்தா குழந்தைங்க எல்லாம் கெட்டு போக மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளேயே சண்டை வர்ற மாதிரி பேசி வச்சிருக்க நீ, எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள், இதுல நான் நல்லவன் வேற சொல்றியா நீ? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ நான் மங்கி சங்கி. உன்னெல்லாம் வெளியே ஓட முடியாது, உனக்கு 20,000 ரூபாய் ஃபைன், 3 வருஷம் ஜெயில், உள்ளே போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. ஃபைனலி எது எப்படியோ தமிழ்நாட்டின் குடிமக்களே, தயவு செய்து உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. அப்பா அம்மா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க இந்த ஸ்கீம் ஆஃபர் பண்றாங்க, இதெல்லாம் பார்க்காம யாரு வந்தா நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பட் தயவு செய்து உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நம்மளோட கடமை அண்ட் உரிமை. போடாம விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டா போடுறது ஒண்ணுதான், போடாம இருக்கிறது ஒண்ணுதான் இருக்கு. பட் அதெல்லாத்தையும் போட்டா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போகும். நீங்களும் என்ஜாய் பண்றீங்கன்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது இது பயங்கர இதாயிட்டாங்க. ஏன்னா முன்னாடிலாம் ஒரு கட்சி பேர் சொல்றதுக்கே ஏதாவது சொன்னா அதனால எவ்வளவு பிரச்சனை வரும். இந்த வீடியோ பண்றவங்க, இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுதான் சொல்றேன். இல்ல அவங்களாம் பெரிய லெவல்ல இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய இதுவும் கிடையாது. சும்மா நாங்க வீடியோ ரேக் பண்ணுவோம் அவ்வளவுதான். தவிர்த்து இந்த மாதிரி அரசியல் வீடியோவே முன்னாடிலாம் போடக்கூட மாட்டோம். சும்மா ரேரா தான் போடுவோம். அப்போ போடும்போது அதுக்கே இவங்க வீடியோ போடுறீங்க, அவங்க வீடியோ போடுறீங்க அதான் சொல்றல. ஒருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போடலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிற உண்மை அதுதானே. நம்ம என்ன இருக்கோ, அதாவது ஒருத்தவங்களோட பேச்சு இருக்குல்ல, அது கொஞ்சம் டீசெண்டா இருந்தா போடலாம். ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா, இப்போ இவர் சிவாஜி அவருக்குள்ளதே நாங்க போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுவே அப்போ கேட்க போய் தான் வேற வழி இல்லாம போட்டோம். அது கேட்கும் போது கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. அது வீடியோ பார்க்கும்போது அதுக்கப்புறம் திரும்பி அது போடணும்னு தோணவே இல்லை. அதனாலதான் அதை போடணும்னா நாங்க ஒரு 5-6 பாட்டு இருந்துச்சு, போட்டுனா போட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். அது வேண்டாம், அது ரொம்ப மோசமா இருக்கிறனாலதான் விட்டாச்சு. இல்லைன்னா அது போட்டோன்னா அது பாட்டுக்கு ஏறதான் செய்யும். அதனால எல்லா வீடியோவும் போட முடியாதுல்ல. சில பேரோட வீடியோலாம் கேட்குறீங்க, ஆனா அவங்க பேசின பேச்சு அதாவது உண்மையா இருந்தா அது போடலாம். அவங்க பேசுறதுக்கும் அந்த இதுக்குமே உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த பேசும்போது அவங்களுக்குள்ளது போடுறது ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் அது போடுறது கிடையாது. அது இல்லாம எல்லாரும் நார்மலா எதிர்கட்சி அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டு முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரையே டார்கெட் பண்ணி நீங்க தான் வளர்த்து விடுறீங்க. முன்னாடி அதாவது இந்த கட்சி, அதாவது எல்லா கட்சியுமே எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா எல்லா கட்சியுமே எப்படா சான்ஸ் கிடைக்கும், டிவிகேவை அடிக்கலாம், எந்த வகையில அடிக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இப்போ விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ராப்ளமானது விஜய்க்கு தான். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஜனநாயகன் படம் வராம போயிருச்சு, அதை பத்தி அவர் படத்தையே அவருக்கு கவலைப்படல அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ அதை பத்தி பேசினாருன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு படத்துக்காக போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, அப்போ என்ன மக்களுக்கு பண்ணாலும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஆ. அப்படி சொல்லுவாங்க. இப்ப கேட்கலன்னா பாருங்க, அவரோட படத்துக்கே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இப்படி இப்படி மக்கள், அதாவது அப்படி பண்ணா இப்படி, இப்படி பண்ணா அப்படி அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஆமா. இல்ல முன்னெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ போட்டு வருவாங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்து நீ அங்கதான் போடணும், வீட்டுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இவங்களுக்கு தான் போடணும், அவங்க தான் போடணும்ட்டு அந்த ஒரு இது இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்றேன்ல, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் வந்து முன்னாடி இந்த கட்சி இருக்காங்க, இப்போ இவங்க இவங்க எதுவும் செய்யலையா, அப்போ அவங்களுக்கு போடுங்க, அவங்க செய்யலையா இவங்களுக்கு போடுங்க, மாறி மாறி இதுதான் நடந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். வேற 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 ஊர்ல இருக்கவங்க இந்த வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க, டேக் பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. நம்ம இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், இவங்க மாறி மாறி தான் வராங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும், இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். ரெண்டு பேருமே ஏதோ சொல்றேன்னு தவிர்த்து ஏதோ பயங்கர பெருசா ஒண்ணுமே பண்ணல, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ இருக்கிற பாத்தீங்கன்னா, அப்போ ஏதாவது இந்த கட்சி இருக்கு, இவங்க இருக்காங்க அப்படின்னு தான் தெரியும் தவிர்த்து அவங்களோட இதுல யார் நிக்கிறா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாக்குறது கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் நிறைய யங்ஸ்டர் நிறைய பேருக்கு அரசியல் என்ன ஏது, விஜய் வரலன்னா அது தெரிஞ்சுக்காது. உண்மையிலே அரசியலை வந்து பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப விஜய் வரலன்னா அவ்வளவுதான், அதிமுக அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த நியூஸ் சேனல் என்ன போடுறாங்களோ அதை மட்டும் தான் பாத்துக்கிட்டு நாங்களே அப்படிதான் பார்ப்போம். இப்ப இன்டர்நெட் பயங்கரமா ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணாலும் எடுத்து போட்டு எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு அரசியல் புரிதல் இல்லாதவங்களுக்கு கூட அரசியல்லாம் என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் தான். அது நல்லா இருந்துச்சு வீடியோ. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்